அனைவருக்கும் அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அடுத்த நண்பர் நாகூரங். எஸ், இதெல்லாம் எந்த புத்தகத்திலிருந்து படிக்கிறீங்க? ஐயா, இதெல்லாம் நம்ம மகாபாரதத்துலேருந்து தான் படிக்கிறோம். என்ன நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குங்க. நம்ம சொன்ன மாதிரி கும்பகோணம் பதிப்பு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஆங்கிலத்தில் வந்து கிஷோரி மோகன் கங்குலியுடைய மொழிபெயர்ப்பு இருக்கின்றது. இன்னும் சில வெர்ஷன்ஸும் இருக்குது. பொதுவாக மகாபாரதத்தை பார்த்துட்டு எங்கேயாவது ஒரு குழப்பம் வரும்போது இல்லை அந்த வெர்ஷன் கான்ஃப்ளிக்ட் வரும்போது அப்போ வந்து எல்லாத்தையும் ஒரு 2-3 வெர்ஷன்ஸை தேடி பார்த்து அதுக்கப்புறமா தான் நாம் இதை உங்களோட பேசுவது நண்பர். அடுத்தது நண்பர் சின்னதுரை. சார், உங்கள் கதை நல்லா இருக்குது, ஆனால் ஒரே ஷாட்டில் முடிங்கன்னு இருக்கார். ஒரே ஷாட்லனா எப்படி சொல்கிறது? கதையாக தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இந்த கதையை வந்து நம்ம முழுசாக வேர்ட் பை வேர்ட் ரிப்பீட் பண்ணுறது கிடையாதுங்க. அதனுடைய சாராம்சத்தை எடுத்து டக்குன்னு முடிக்கிறோம். பட் இது கூட ஒரே ஷாட்டில் முடிக்கிறது அப்படின்னா, அப்போது கடந்த வார கதை நேரம் கண் திறந்தாள் என் கமலம், அது எப்படி சொல்கிறது? இந்த மாதிரி வந்து அம்பி அவர் வீட்டில் இருக்கார், அவங்க ஒய்ஃப் வந்து கத்தினே போகிறாங்க, இந்த குழந்தை வந்து இப்போவே இது மாதிரி பண்ணுது அப்படின்னு. உடனே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாரு. அங்கே வந்து கமலம்னு ஒரு பொண்ணு வீட்டு வாசலில் வந்து இறங்குறா. அவங்க அம்மா மட்டும்தான், அப்பா கிடையாது. இவங்க வீட்டில் வந்து நல்லா பழகுறாங்க. அதுக்கப்புறம் இந்த அம்பிக்கு வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசை. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வயசு பெரியவ அப்படின்னு தெரியுது. அவங்க அம்மா செத்து போயிடுறாங்க. இவர் காலேஜ் படிக்க போகிறாரு. காலேஜ் முடிச்சுட்டு வராரு. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நான் வந்து உன்னோட பெரியவளை மாதிரி தான் நான் நடந்துட்டேன், அதனால் என் மனசில் இன்னொருத்தர் இருக்காரு அப்படின்னு சொன்னால், உடனே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இவர் வேறு கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கல்யாணம் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி அவர் ஒய்ஃப் கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டாரு. இல்லை, ஒரே ஷாட்டில் முடிக்கணும்னா இப்படி தான் முடிக்கணும். இதில் என்ன கதை அனுபவம் இருக்குதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிறுகதையாகட்டும், நாவலாக இருக்கட்டும், அது வந்து ஒரு வாழ்க்கையை நாம் படிக்கிறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் ஏராளமானது இருக்கின்றது. அப்போது இப்படியே நம்ம சொல்லிட்டு போனோம்னா ஒரு ஷாட்டில் இப்படி தான் முடிக்கணும். சத்தியமாக எல்லாரும் என்னை கழுவி ஊற்றுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஒருவேளை நண்பர் வேறு ஏதாவது அர்த்தத்தில் சொல்லியிருந்தாருன்னா அதை விளக்கமாக இந்த வாரம் கமெண்ட்டில் போட்டார்னா அதை கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது மிஸ்டர் பிரசாத், நீங்கள் சொன்னதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் அப்படின்னு. அதாவது அந்த புகை போடுறது எங்கள் ஊட்டம்மா அவங்க அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கரெக்ட், இதெல்லாம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். கூடவே இந்த அகில் கட்டைகள், அதுக்கப்புறம் அதெல்லாம் கூட வாங்கி போட்டாங்க. நேற்று மறுபடியும் வாங்கிட்டு வந்தோம். அகைன் இது அவங்கவுங்க வந்து ஆஃப்டர் மச் ரிசர்ச் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்க வேண்டிய விஷயம். அடுத்த நண்பர் அகல்யா ராஜகோபால், இந்த மாதிரி ஃபீவர், இன்டைஜஷன், அஜீரணம், இதுக்கெல்லாம் வந்து வீட்லேயே நான் கை மருந்து நிறைய இருக்குன்னு. கரெக்டு, அந்த காலத்தில் அப்படி தானே பண்ணியிருந்தாங்க. ஜுரம் வந்தாலே கஷாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அந்த மசாலா கஃபேன்னு ஒரு படம் வந்தது இல்லையா? அதில் வந்து இது மாதிரி உடம்பு அலுப்பு ஜுரம் வந்த மாதிரி இருக்கும்போது வந்து அந்த கண்டந்திப்பிலி ரசம் வை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்த பிறகு ஓஹோ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணால் அந்த மாதிரி இருக்குது. இப்போ எங்கள் வீட்டில் பர்மனெண்ட்டாக அந்த கண்டந்திப்பிலி வாங்கி வச்சுக்கிறோம், அதை பொடி பண்ணி வச்சுருவோம். சும்மாவே வாரத்துக்கு ஒருக்கா வந்து அப்படியே ரசத்தில் அந்த கண்டந்திப்பிலி பொடியை கொஞ்சம் தூவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் ஒரு தெம்பை கொடுக்கும் அப்படின்னு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு நம்ம காலத்தில் சொன்னாங்க. ஆனால் நாம் வந்து மருந்தை மட்டுமே இன்றைக்கி உணவாக சாப்பிட்டுக்கிறோம். சோறையே சாப்பிட்றது கிடையாது. இயற்கையாக கிடைக்கின்ற விஷயங்கள் இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இருந்தாலும் வந்து இன்னொரு தடவை சொல்லலாம், தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது யோசிச்சு பாருங்கள், இந்த கீழாநெல்லி விஷயத்தை எடுத்துப்போமே. அந்த கேரட் வந்து கண்ணுக்கு நல்லது. கேரட்டை கட் பண்ணிங்கன்னா கண்ணு மாதிரியே தெரியும். அந்த மாதிரி பெரும்பாலான விஷயங்கள், பீட்ரூட் சாப்பிட்டா ரத்தம் சேருன்றாங்க, அதை வெட்டினாலே அப்படியே ரத்தம் கொட்டுற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயம். வெண்டைக்காய் எடுத்துக்கோங்க. வெண்டைக்காயை கட் பண்ணும்போது அது உள்ளே வந்து அந்த வெண்டைக்காயோட அந்த விதைகள் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கோழன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டிகிட்டு இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஈவன் கத்தியில் நீங்கள் கட் பண்ணும்போது கூட அப்படி நவுத்திட்டிங்கன்னா அந்த கத்தியில் அந்த குழன்னு ஒட்டிக்கின்னு அந்த வெண்டைக்காயோடு ஒட்டிக்கின்னு வரும். அது இந்த வெண்டைக்காய் கணக்குக்கு நல்லதுன்னு வாங்க. கணக்குக்கு நல்லதா? இல்லை, நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கணக்கு நல்லா வரும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. காரணம் என்னென்னா, அதில் வந்து இந்த மூளையில் 2 முக்கியமான விஷயங்கள், அந்த நினைவகங்கள், அந்த ஸ்டோரேஜ் பார்ட்டிகல்ஸ், அதுக்கப்புறம் அந்த நியூரல் நெட்வொர்க் அப்படின்னு. ஸோ அதில் இந்த நெட்வொர்க் எந்த அளவுக்கு டீப்பாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம மூளை நல்லா வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். எல்லாருக்குமே நல்ல நெட்வொர்க் இருக்குது, அதை நம்ம எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் முக்கியம். அப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த உடம்புல எந்த பகுதிக்கு எந்த உறுப்புக்கு அது வந்து ஹெல்ப் பண்ணுதோ அந்த மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த காய்கறிகள். அப்போ இது ஏதோ நமக்கு இயற்கை சொல்லுதா, இல்லை வந்து வேற ஏதாவது முறையில் இந்த மாதிரி தயாரிக்கப்பட்டதா, வாட் எவர், இதெல்லாம் சாப்பிட்டா இதுக்கெல்லாம் நல்லது அப்படின்றது புரியுது இல்லையா? ஆனால் கீழாநெல்லி இது மஞ்சள் காமாலை மாதிரி எப்படி காமிக்க முடியல? லிவர் மாதிரி அது காய் முளைச்சிருக்குமா? இல்லை. அதாவது
இது வந்து என்ன சொல்கிறது, ப்ரொஃபலாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. வியாதிகள் வருவதற்கு முன்னாடி தடுப்பது, அந்த உறுப்புகளை பலப்படுத்துவது, இந்த விட்டமின்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி அதெல்லாம் அந்தந்த உறுப்புகள் மாதிரியே இருக்குது. ஆனால் இது என்ன வியாதின்னு டயக்னோஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் மருந்து கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்களெல்லாம் அந்த உறுப்புகள் மாதிரி இல்லை. உதாரணத்துக்கு கீழாநெல்லி மாதிரி. போதுமா? இது சம்மந்தமாக நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுகின்றது. அதாவது இந்த வியாதிக்கு இந்த மருந்து அப்படின்றது இல்லை, எப்படி அந்த மாதிரி வந்தது. கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்கிற கேரட் எப்படி கண்ணு மாதிரியே இருக்குது, ரத்தத்துக்கு நல்லதுன்னு சொல்கிற பீட்ரூட் வந்து எப்படி ரத்தம் மாதிரி இருக்குது, மூளைக்கு நல்லதுன்னு சொல்கிற வெண்டைக்காய் எப்படி மூளை மாதிரி இருக்குது. இதெல்லாம் இயற்கையாக அமைந்ததா, இல்லை யாராவது இப்படி இருக்கணும் அப்படின்னு கொண்டு வந்தாங்களா? இதுதான் நான் சொல்கின்ற ஆராய்ச்சி. அடுத்த நண்பர் ரகு என் ராமன். The concept of deluge has been spoken about in almost all religious texts. கரெக்ட். இது கேம்பி அவர்கள் கூட சொல்லியிருந்தாரு. இது உலகெங்கிலும் நடைபெற்ற ஒரு விஷயம் தானே, சரித்திரம். அடுத்த நண்பர் கோபாலன் நாகராஜன். இன்னைக்கு வந்து வீட்டில் வளர்க்குற நாய் வந்து உடம்பு சரியில்லைன்னு போது சில சமயம் செவுத்த போய் நக்கும். ஏன்னா அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு சுண்ணாம்பு தானே அடிப்போம். ஸோ அதை போய் நக்கி தின்னுட்ருக்கோம். அப்புறம் டாக்டர் வந்து பார்த்துட்டு கால்சியம் டேப்லெட் கொடுங்கன்னு சொல்லிட்டு போவார். அந்த நாய்க்கு வந்து இங்கே சுண்ணாம்பு அடிக்கிறாங்க, ஆனால் இன்றைக்கி நம்ம பெயிண்ட்டு தான் அடிக்கிறோம், சுண்ணாம்பெல்லாம் கிடையாது. அதுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதுவும் வந்து ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம். என்னதான் வந்து தலைமுறையாக வந்து நாய் இது மாதிரி வந்து செவுத்து சுண்ணாம்பு நக்கி இருந்திருக்குது அப்படின்னு சொன்னாலும், ஏதாவது ஒரு நாய் அதுக்கு வியாதி அப்படின்னு வரும்போது இவங்க வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கிறாங்க, அதில் கால்சியம் இருக்குது அப்படின்னு அதுக்கு எப்படி தெரிஞ்சுது? இல்லை வீட்டுக்கார் வந்து அந்த காலத்துலேயும் மிருக வைத்தியர் இருந்திருப்பார். அவர் பார்த்துட்டு நாய்க்கு வந்து எலும்புகள்லாம் வீக்காக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து கால்சியம் கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே கால்சியம் மாத்திரையாக வாங்க வேண்டாம், நாயே நீ போய் செவுத்த போய் நக்கு அப்படின்னு சொன்னார். அது உடனே அது குட்டிகளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. அது நம்புற மாதிரி இல்லைல்ல. இதுதான் சொன்னேன், நிறைய ஆராய்ச்சி தேவைப்படுகின்றது அப்படின்னு. அடுத்த நண்பர் ரகு, இதையெல்லாம் வந்து கதைன்னு போடுற அளவுக்கு கல்கிக்கு கதை பஞ்சமா, தீபாவளி மலர்னதாக இது மாதிரி போட்டிருக்காங்களா அப்படின்னு. இந்த கதை சொல்லும் கருத்து என்ன அப்படின்றத இந்த வார கதை நேரத்தில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா இந்த கதை ஏன் போட்டாங்கன்றது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்த நண்பர் சின்னதுரை, டிவி தொடர் மாதிரி வைக்க வேண்டாம்னு கமெண்ட் போட்டிருக்காரு. இவர் தான் ஏற்கனவே சொன்னார் ஒரே ஷாட்டில் வைங்க அப்படின்னு. இது எனக்கு புரியலைங்க. நாம் வந்து ஒரே கதையை 4 வாரம் இழுத்தா கூட டிவி சீரியல் மாதிரி அப்படின்னு சொல்லலாம். சொல்ல போனால் போன வார கதையை பற்றின கருத்து இந்த வார கதையை ரெண்டுத்தையும் ஒரே எபிசோடில் முடிச்சிடுறோம். எனக்கு சுத்தமாக புரியல என்ன சொல்ல வராருன்னு. அடுத்த நண்பர் நிஷ், இவர் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்த கேள்வி. அவரே சொல்லிட்டார், இது கேள்வின்னு கூட இல்லை சார், ஒரு கமெண்ட் மாடின்னு கூட எடுத்துக்கலாம், எனக்கு புரியாத விஷயத்த நான் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன் அப்படின்னு இருக்காரு. கரெக்ட். அது கேள்வியாக இருக்கட்டும், இல்லை நக்கலாக கூட இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு விளக்கம் சொல்வதற்கு நாம் கடமைப்பட்டுள்ளோம் இல்லையா. அவர் என்ன கேட்டிருக்காரு, வைவஸ்வத மனு கிட்ட வந்து அந்த மீன் போய் கேட்குது, இது மாதிரி நான் சின்ன மீனாக இருக்கேன், அதனால் பெரிய மீனெல்லாம் என்னை சாப்பிட்டுடும், என்னை வந்து பத்திரமா பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்னு ஒரு பாத்திரத்தில் போட்டு வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து தடாகத்தில் போடுறாரு, கங்கையில் போடுறாரு, அதுக்கப்புறம் சமுத்திரத்தில் போடுறாரு. அந்த மீன் பெருசாக வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போது அது சின்ன மீனாக இருக்கும்போது பெரிய மீன் சாப்பிட்றோம் அப்படின்னு எங்களை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்கன்னு கேட்டிருக்கு. இந்த மீன் பெருசாக வளரும்போது இது மற்ற மீனை சாப்பிட்டுதா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கின்றார். கூடவே அவர் என்ன சொல்கிறாரு, நாமெல்லாம் ஃபஸ்ட் இயர் போகும்போது சீனியர்லாம் எப்படி நடந்துப்பாங்களோ அப்படின்னு பயந்துக்கினே போவோம், சீனியர்லாம் அப்படி நடந்துக்கூடாது அப்படின்லாம் வந்து எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நாம் சீனியர் ஆன பிறகு அதே மாதிரி தான் நடந்துப்போம். முன்னாடி சொன்ன அறிவுரையெல்லாம் நமக்கு வந்து ஞாபகம் இருக்காது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு இருக்காரு. வெரி குட் கொஸ்டின். இப்போது இது சின்ன மீன், இதை வந்து பெரிய மீன் சாப்பிட்றது அப்படின்றத இதை மத்ஸ்ய நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் கடலில் இருக்க மீன் வந்து வேறு என்னத்தை சாப்பிடும், அது வந்து கேரட்டு பீட்ரூட்டு அப்படின்னு எங்கேயாவது காய்கறி கடையில் போய் வாங்கிட்டு வந்தால் சாப்பிட முடியும்? மீனைத்தான் தின்ன முடியும். ஆமைகளும் வந்து மீனை தின்னுது, அதுவும் நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இந்த மிகப்பெரிய ஒரு விலங்கு என்னன்னு கருதப்படுகின்ற அந்த மீன் இனமான நீலத்திமிங்கலம், அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மீனை சாப்பிட்றது. பின்ன அதனோட சைஸுக்கும் வெயிட்டுக்கும் அது மீனை சாப்பிட்டு தான் வாழணும் அப்படின்னு சொன்னால் மீனே இருக்காது, அந்த இடத்தையே சுத்தமாக காலி பண்ணிடும். இப்போது இந்த மீன் என்ன சாப்பிட்டுது அப்படின்றத பற்றின குறிப்பு அதில் இல்லைங்க. ஒருவேளை இந்த மீன் வந்து மற்ற மீன்களை சாப்பிட்டு இருந்தாலும் அது தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுதான் நீதியும் கூட. என்ன ஒன்று இந்த மீனுக்கு சில சிறப்பான குணங்கள் இருக்கிறதுனால
அதை தனியாக பாதுகாத்து வைத்தார்கள். ஏன்னா அந்த மனுவை அந்த பிரளய காலத்தின் போது இது காப்பாற்றப் போகின்றது அப்படின்றதுனால. அது மட்டும் இல்லை, அவர் அந்த மீன் சொல்கிறது நான் தான் பிரம்மா அப்படின்னும் சொல்கிறது. அதனால் அது பாதுகாப்பாக வைத்திருந்தார்கள். அது மற்ற மீனை சாப்பிட்டு இருந்தாலும் இல்லை சாப்பிடாமையே வளர்ந்திருந்தாலும் இல்லை வேற பாசி அந்த மாதிரி எதை சாப்பிட்டு இருந்தாலும் அதில் எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்றது தான் நான் நினைக்கிறேன் நண்பர்களே. அடுத்தது இன்னொரு சேனலில் நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். அதில் நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். பட் அங்கே அதெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அதனால் இங்கே சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லா நண்பர்களுக்கும் அது போய் சேரணும் அப்படின்றதுக்காக. அதை நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இப்போது இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கவங்க இல்லை சாதாரண குடிமக்கள் யாராக இருந்தாலும் அரசுடைய திட்டங்களுக்கு விண்ணப்பிக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், லெட்டஸே இந்த ஸ்கீமில் 10 நாளைக்குள்ளே பதில் கொடுக்கணும், 20 நாளைக்குள்ளே அப்படின்லாம் ஏதோ ஒன்று வச்சுருக்காங்க. பெரும்பாலும் என்ன பண்ணாங்கன்னா, கடைசி நாள் இன்னைக்கு பார்த்துட்டு இதில் இந்த சர்டிஃபிகேட் இல்லை, இந்த டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இது கூடாது. என்ன இல்லையோ அது எந்த டிபார்ட்மெண்ட்டில் எங்கே கிடைக்கும் அப்படின்னு இன்றைக்கெல்லாம் ஆன்லைன் தானே இருக்குது. அங்கே அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டை பண்ணி கொடுத்துட்டு இவருக்கு லெட்டர் அனுப்பணும். இந்தந்த டாக்குமெண்ட் மிஸ்ஸிங்கு, இந்தந்த சர்டிஃபிகேட் இல்லை, இதெல்லாம் இந்தந்த இடத்துல கிடைக்கும், இத்தனாம் தேதி அப்பாயின்மெண்ட்டு, நீங்கள் போய் அதை வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க எங்களுக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிடுவாங்க, உங்களுக்கு இந்த திட்டப்படி எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அந்த நண்பர் என்ன சொல்லியிருந்தாரு, நீங்கள் ஒரு டிரைவர் வேலைக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அவங்கக்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை அப்படின்னா, அப்போ அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரை என்ன பண்ணணும், உங்களுக்கு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட்டு கொடுத்து இங்கே போயிட்டு நீங்கள் டிரைவிங் டெஸ்ட்டு லைசன்ஸ் எடுத்துகிட்டு வாங்க இப்படிலாம் சொல்லமா அப்படின்னு கேட்டிருந்தார். வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் அரசின் நலத்திட்டங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் இல்லை நமக்கு தேவையான சான்றிதழ்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்றதை நண்பர் ஏற்றுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். வேலைக்கு நாம் அப்ளை பண்ணும்போது அதுக்கு என்னென்னலாம் தகுதிகள் அப்படின்றத அந்த விளம்பரத்தில் கொடுத்துருப்பாங்க. அந்த தகுதிகள் நமக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த தகுதிகள் எல்லாமே அக்கையர்டு. அது கல்வி தகுதியாக இருக்கட்டும் இல்லை மற்ற தொழில் தகுதியாக இருக்கட்டும், எல்லாமே இயற்கையாக யாருக்கும் வர்றது கிடையாது. இப்போ ஒரு டிரைவர் வேலைக்கு இங்கே லைசன்ஸ் வச்சுருக்கணும் அப்படின்னா இதை நாமளாக தான் போய் வாங்கி வச்சுருக்க போகிறோம். அதே மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்னா எஸ்எல்சியோ +2ஓ டிகிரியோ அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டை நம்ம இருக்கணும். ஸோ அதுக்கு தேவையானதெல்லாம் அப்ளை பண்ணணும். இப்போது அங்கே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் இன்கம் சர்டிஃபிகேட் இது கேட்டிருக்காங்க அப்படின்னா இது மிஸ்ஸிங். அப்போ இந்த இடத்துல அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறவங்க இதெல்லாம் ஏற்பாடு பண்ணணுமானா இல்லை. இதைத்தான் நான் நலத்திட்டங்களுக்கு நான் குறிப்பாக சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு வயதான விதவைகள் உதவித்தொகை அப்படின்னு வச்சுட்டோமே, ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன். இவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அது பாருங்கள், முதல்ல உங்களுக்கு இருப்பிடச் சான்றிதழ் வேணும், அதுக்கப்புறம் வருமான சான்றிதழ் வேணும், அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், சரி வாட்டவர் இதெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டிங்கன்னா ஏற்கனவே ஒன்றும் முடியாமல் கஷ்டப்பட்டுக்கின்னு நீங்கள் கொடுக்குற இந்த காசில் ஏதாவது ஜீவனம் நடத்தலாமான்ற அளவுக்கு வறுமையில் இருக்காங்க. அவங்க எந்த ஆஃபீஸுக்கு போயிட்டு என்ன லெட்டர் எழுதி என்ன சர்டிஃபிகேட்டை கேட்பாங்க? இப்போது அரசு அலுவலகங்கள், இங்கே மேலே அரசாங்கம், கீழே மக்கள். இவங்க ஒரு திட்டம் கொண்டு வராங்கன்னா அதை மக்களிடம் எடுத்து செல்வது இந்த அரசு ஊழியர்கள் மூலமாகத்தான். அப்போ இந்த அரசு ஊழியர்கள் எதுக்கு இருக்காங்க? அரசுடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்கு. ஆனால் இங்கே என்ன நடக்குது? இந்த சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னு. அப்போ என்ன ஆகுது? அந்த சர்டிஃபிகேட் எங்கே கிடைக்குமோ அங்கே போய் காத்துட்ருக்கணும். இவங்க ஏதாவது கூலி வேலை செஞ்சிட்ருப்பாங்க, இல்லை ரோட்டில் கடை போட்டு ஏதாவது காய்கறி விற்றுட்ருப்பாங்க. அந்த ஒரு நாள் பொழப்பு போகுது. அடுத்தது இல்லாட்டா யாராவது இந்த அரசியல்வாதிக்கிட்ட போகணும், காசு கொடுக்கணும். ஈவன் அதர்வைஸ் நீங்கள் எங்கேயாவது போனீங்கன்னா ஏதாவது பண்ணி தான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதாக இருக்குது. அப்போது இந்த மாதிரி நலத்திட்டங்கள் வருவங்களுக்கு இந்த மாதிரி இந்த இருப்பிட சான்றிதழ் வேணுமா? ரைட்டு, இவன் இந்த ஆஃபீஸருக்கு தெரியாதா, இல்லை அந்த டீலிங் டார்க்கு தெரியாதா எங்கே கொடுப்பாங்க அந்த சர்டிஃபிகேட் அப்படின்னு நேராக அந்த ஏரியாவுக்கு யாரோ அவங்களுக்கு எல்லாம் ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இவங்களுக்கு கூப்பிட்டு சொல்லணும், அம்மா இதை பாருங்கள், இந்தந்த சான்றிதழ்லாம் வேணும், இவங்களுக்கு நான் நோட்டீஸ் அனுப்பிச்சாச்சு, இத்தனாம் தேதி அவங்க வீட்டுக்கு இன்ஸ்பெக்ஷன் வருவாங்க, அதை சொல்லிட்டாங்க, நீங்கள் அன்றைக்கி இருந்தீங்கன்னா அவங்க பார்த்துட்டு இவங்க இருப்பாங்கன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இதெல்லாம் யார்? ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் தானே. இதை ஸ்ட்ரீம்லைன் பண்ண முடியாதா? இப்படி பண்ணாதாங்க இதெல்லாம் மக்களுக்கு போய் சேரும். அப்படி இல்லைன்னு சொன்னால் அரசியல்வாதிகள், இந்த இடைத்தரகர்கள், இவங்க தயவுலையே தான் மக்கள் காலம் தள்ளிட்டு இருக்கணும். அந்த லஞ்சம் ஊழல் அப்படின்றத ஒழிக்கவே முடியாது. இந்த அரசு அலுவலகங்களில் இருக்கிற அந்த லஞ்சம் ஊழல் இதை ஒழிக்கணும்னா ஒரே வழி அந்த ஹியூமன் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, இதை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும். அடுத்தது புட் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் த அஃபிஷியல்ஸ், நாட் ஆன் த காமன் மேன். இப்போ நீங்கள் 20 நாள் பயிற்சி நான் லெட்டர் அனுப்பிச்சிட்டேன்னா அதுவும் வேலை கிடையாது. அவங்களுக்கு அதை கொடுக்கணும். ஒன்று ரிஜெக்ட் பண்ணணும், யூ ஆர் இன்எலிஜிபிள் அப்படின்னு.
அப்படி ரிஜெக்ட் பண்ண முடியலன்னா அதை கொடுக்கணும். ஃபார் வாண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் இதை பெண்டிங்கில் வைக்கக்கூடாது. இந்த ஒரே ஒரு சேஞ்சை கொண்டு வந்தாலே போதும். மக்கள் அரசு அலுவலகங்களில் போயிட்டு இவ்வளோ நாள் கால் கடுத்து நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ கமெண்ட் போட்ட நண்பர் இதை புரிஞ்சுட்டுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். வேலைக்கு அப்ளை பண்ணுறது வேறு, ஒன்றுமே இல்லாத மக்கள் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறது வேறு. ஏன் நண்பரே கூட நாளைக்கு ஒரு இன்கம் சர்டிஃபிகேட் வேணும், இல்லை ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு போய் நின்றார்னா எவ்வளோ அழைப்பாங்க அப்படின்றது நண்பருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அனுபவம் இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணால் நல்ல அனுபவம் கொடுப்பாங்க அரசு அலுவலகத்தில். மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம். வணக்கம்.